ஹலோ வெல்கம் டு வி லேர்ன். திஸ் இஸ் பிரதேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு பார்க்கலாம். முதல்ல இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நான் Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன கான்செப்ட்னா, இந்த ஷேடோ லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை நம்ம சூஸ் பண்ணோம். நான் இது ஒரு இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் டவுன்லோட் பண்ணது. இதோட ஷேடோவும் லைட்டிங்கும் சிமிலராக இருக்கும். அந்த இமேஜ் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த ஃபேஸில் ஃப்ரண்ட்டில் லைட் அடிக்குது, இங்கே ஷேடோ இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் லைட் அடிக்குது, இங்கே ஷேடோ இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த இமேஜை இது ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கிரேடியண்ட்டை சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோடனே இந்த கிரேடியன்ட் ஓப்பன் ஆகும். இதில் ஆரஞ்சு எல்லோ இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணி இந்த 3 கலர்ஸ் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆரஞ்சு ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கலரு, இந்த ஷேடோ, இதை ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜில் எங்கே வந்து டார்க்கஸ்ட் ஏரியான்னு பாருங்கள். இது ரொம்ப டார்க் வேண்டாம், பிளாக் மாதிரியெல்லாம் ஸ்கின் டோனில் இது டார்க்கஸ்ட் ஏரியா. இது கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் வந்து மிட் டோனை வந்து செலக்ட் பண்ணணும். இது மிட் டோன் ஸ்கின் கலர் பாருங்கள், இது மிட் டோன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஹைலைட், இது வந்து பிரைட்டஸ்ட்டாக இருக்குது, ஹைலைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த நோஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துங்க. இது மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜோட கலரை வந்து நம்ம இந்த இமேஜ்க்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இந்த பிளண்டிங் மோடு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி மல்டிப்ளே பிளண்டிங் மோடை செலக்ட் பண்ணுங்க. இப்போது இந்த இதற்குள்ள மாஸ்க்கை வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணணும். ஒயிட்டை வந்து நம்ம பிளாக்காக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஐ கிளிக் பண்ணலாம், அது இன்வெர்ட் ஆயிரும். இப்போ அந்த கலர் வந்து ஹைட் ஆயிருக்கு. இதை நம்ம திருப்பியும் கொண்டு வரணும். என்ன பண்ணணும், ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளாக் இருந்துச்சுன்னா இங்கே ஒயிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பெயிண்ட் பண்ணணும். ஸ்கின் எந்த இடத்துலலாம் ஸ்கின் இருக்கோ அந்த இடத்துலலாம் பெயிண்ட் ஒப்பாசிட்டி 100 வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். நான் இது ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன், டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை மல்டிப்ளே மோடு மாற்றிட்டு ஃபில்லை நான் வந்து 54 வச்சுருக்கேன். அது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். ஒரு 51 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 54 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒன்று நம்ம பெயிண்ட் பண்ணணும். இப்போ ஸ்கின்னுக்கு பெயிண்ட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு ஹேருக்கு பெயிண்ட் பண்ணலாம். இது பியூர் வந்து ஒயிட், ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது. லைட்டாக பிளாக் ஷேட் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து க்ரே வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் இன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சாலிட் கலர். இதில் என்ன பண்ணணும்னா, சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா ஏதோ ஒரு கலர் நான் காட்டுறேன். ஒரு பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் சன்கிளாஸஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இப்போது சாலிட் கலரில் பிங்க் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளண்டிங் மோட் இருக்குல்ல, இதை வந்து நான் மல்டிப்ளேயாக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணணும். கண்ட்ரோல் ஐ. இப்போது இது வந்து பிங்க்கு ஹைட் ஆகிடுச்சு. ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும், ஒயிட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 100 வெளியே வராத அளவுக்கு அடுத்த மாதிரி பெயிண்ட் வச்சிடணும். பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபில்லு கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த மாதிரி தான் நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சும்மா காட்டின எக்ஸாம்பிளுக்காக இதை டெலிட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஹேர் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஹேர் வந்து இது ஒரிஜினல் கலரு, நான் கொஞ்சம் லைட்டாக க்ரே சேர்த்துருக்கேன். அதோட ஒப்பாசிட்டி ஃபில் வந்து 33 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸஸ்க்கு வந்து நான் லைட்டாக ப்ளூ கொடுத்துருக்கேன். இது நம்ம பிளண்டிங் மோட் மாற்றலை, அதுதான் இப்படி தெரியுது. இப்போ நார்மல் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல இப்படி தெரியுது. மல்டிப்ளே மாற்றினா தெரியும், பிளெண்ட் ஆகிடுச்சு. இதுலேயும் நம்ம மல்டிப்ளே மாற்றணும். மல்டிப்ளே. இப்போ பேக்ரவுண்ட் ப்ரௌன் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் மல்டிப்ளேயாக மாற்றிக்கிறேன். இதுக்கு ஃபில் பாருங்கள் 70 இருக்குது. அந்த வேல்யூஸ் தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது அந்த வீடோட வால் அதோட கலரு, அதையும் நான் மல்டிப்ளே மாற்றிக்கிறேன். எல்லா பிளண்டிங் மோடும் மல்டிப்ளே தான் இருக்குது. ஓகே, இது ஒரு 60 இருக்குது ஃபில்லு. நெக்ஸ்ட்டு இந்த கண்ணாடியோட ஃப்ரேம் இங்கே பாருங்கள், சும்மா லைட்டாக பிளாக் சேர்த்துருக்கேன். பிளாக் சேர்த்து அதோட ஃபில்லை வந்து 30 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த
பேம்பு. இதுக்கு வந்து நான் சும்மா ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபில்லு 30 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த துணி, அதுக்கு ஒரு ஒயிட் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்காதுல்ல, தாத்தா தானே யூஸ் பண்ணுறாரு, கொஞ்சம் வயசானவர், அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த துணியை. அது அப்படியே என்ன இருக்கும், ஃபேடாகி ஒரு மாதிரி ஒயிட் எல்லோ கலரில் மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் 30 வச்சுருக்கணும் ஃபில்லு. இது பார்த்தா தெரியும் பாருங்க. நான் இது இன்க்ரீஸ் பண்ணேன்னா இது ஃபுல்லாக எல்லோ. இந்த மாதிரி அவர் யூஸ் பண்ண மாட்டார், அதனால் லைட்டாக ஒரு 30 அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒயிட்டு, இந்த வேஸ்ட்டு வந்து ஒயிட் வச்சுருக்கேன். இதை நான் மாற்றலை, பிளெண்டிங் மோடு மல்டிப்ளே. இதையும் மாற்றலை, மல்டிப்ளே. எல்லாமே மல்டிப்ளே மாற்றலாம். அப்புறம் பெல்ட்டு பச்சை கலரில் தான் இருக்கும், நாட்டாம பெல்ட்டு, அதை பச்சை கலரில் அடிச்சு விட்ருக்கேன். இதை மல்டிப்ளே மாற்றிக்கிறேன். இதோட ஃபில் வந்து ஒரு 57 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டில் லாஸ்ட் வந்து ஒயிட்டு, தாடிக்கு மல்டிப்ளே. சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதுக்கு ஃபில் வந்து 100 தான் இருக்குது. அது மல்டிப்ளே மோட்லனால அது அப்படியே சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு இ கொடுத்தேன்னா ஃபுல்லாக நம்ம கொடுத்தது எல்லாமே ஒரு இமேஜாக மர்ஜ் ஆகி நமக்கு வந்துடும். சும்மா கொடுத்து பார்க்க பாருங்கள். கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு இ, இப்போது ஒரு இமேஜாக நம்மளுக்கு கிடச்சிச்சு. இங்கே கொடுத்த ஃபுல்லு எஃபெக்ட்ஸும் ஒரு இமேஜில் வந்துடும். இது நமக்கு நான் சும்மா காட்டுறதுக்காக பண்ணேன், எடிட் பண்ணிடுறேன். இதுதான் லாஸ்ட்டு இமேஜ். நம்ம ஃபுல்லாக கலர் பண்ணுறது ஃபுல்லாக இது தான். இதை மிஸ் பண்ணியிருக்கோமா பார்க்கலாம். அந்த ஐயில் வந்து தெரியும், ஐ ஆஃபில் இருந்தால் அதை மிஸ் பண்ணியிருக்கணும் அர்த்தம். ஐ ஃபுல்லாக ஆனில் இருக்கணும். ஓகே, இப்போது இதுக்கு வந்து நான் சும்மா கர்வ்ஸ் கொடுத்து நான் கலர்லாம் பிரைட்னஸ் கான்ட்ராக்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்புறம் வேணாலும் மாற்றிக்கலாம். இது டபுள் கிளிக் கொடுத்தோன்னா மாறும். அப்புறம் க்ளோஸ் பண்ணு. இந்த ஐ இருக்குல்ல, இது வந்து ப்ரிவியூ பார்க்குறக்காக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் லுக்கப். ஓவராலாக ஒரு எஃபெக்ட் போடுறேன், அதுதான் கலர் லுக்கப். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் லுக்கப் எங்கே கிடைக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் லுக்கப், இதில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.